எரிச்சலை உண்டாக்குற வார்த்தை எனக்கு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க. அது என்ன கருப்பா இருந்தாலும் அப்படின்னாலே நம்ம அந்த இழிவான நிறத்துல இருந்தாலுமே அழகா இருக்கா அப்படின்னு தானே சொல்ல வர்றோம். அது கருப்பா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரை. தலைப்பு கருப்பு. எழுதியவர் ஐயா தோ. பரமசிவன் அவர். ரொம்ப முக்கியமான கட்டுரையா இருந்துச்சு. இதை படிக்கும்போது தான் இவ்வளவு விஷயங்கள் இந்த நிறத்துல இருக்கு, நிறத்தின் அடிப்படையிலான அரசியல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே புரிஞ்சுக்கிற முடிஞ்சது என்னால. இயற்கை பல்வேறு நிறங்களை உடையது. இயற்கை நிறங்களை மனுஷன் சுவை, அழகு, பயன் ஆகியவற்றை கண்டான். எனவே அவன் படைத்த செயற்கை பொருட்கள்ல எல்லாத்துலேயும் நிறைய நிறங்கள் அமைந்தன. இக்காலத்துல நம்ம நிறத்தை வண்ணம்னு ஒரு சொல்ல வச்சு குறிக்கிறோம். அக்காலத்துல அதுக்கு பேரு அழகு, இசை, ஒழுங்கு, இந்த பொருள்ல தான் வண்ணம்ங்கிறத நம்ம குறிச்சிருக்கிறோம். எல்லா பொருட்கள்லையுமே நிற வேறுபாடு இருப்பது பாரு, மனித உடம்புலையும் நிற வேறுபாடு உண்டு. அது எப்படி இருக்குன்னா, உலகில் வறுமைக்கும் அல்லது வளமைக்கு, உயர்வுக்கு அல்லது தாழ்வுக்கு, அதிகாரத்திற்கு அல்லது அடிமைத்தனத்திற்கு, ஒடுக்குமுறைக்கு அல்லது அதற்கு எதிரான போராட்டத்திற்கு உரிய குறியீடுகளா அந்த நிறத்தினுடைய வேறுபாடு இப்போ மாற்றப்பட்டுருச்சு. இப்போ இடஒதுக்கீட்டுக்கு எதிரா ஒரு திரைப்படத்துல, கருத்தை சொல்ற திரைப்படத்துல, கருத்த நிறமுடையவன் கல்லூரிக்கு போறான், சிவந்த நிறமுடையவன் இடம் கிடைக்காம வெளியே நிற்கிறான். இப்ப கருத்தை சொல்வதற்கு இங்க தோலின் நிறம் ஒரு குறியீடாக காட்டப்படுது. கருப்பு, சிவப்பு இந்த ரெண்டு நிறமுமே கீழ் சாதிக்காரன், மேல் சாதிக்காரன் அப்படின்றத ஒரு குறியீடா சுற்றி நிற்கிறது. சமூக முரண்பாடுகள் மனிதனின் தோலின் நிறத்தை கொண்டு வெளிப்படுகின்ற வழக்கம் எப்போ உருவாச்சு அப்படின்றது தான் இந்த கட்டுரைகள் பார்க்குது. இந்த கட்டுரை முழுவதும் நம்ம பார்க்க போறோம். இன்றைய சமூக நிகழ்வுகளிலும் அசைவுகளிலும் கருப்பு நிறம் கீழ் சாதிக்காரன், வறுமைப்பட்டவன், கல்வி அறிவு இல்லாதவன் அல்லது நாகரிகம் அறியாதவன், அழகற்றவன் என்ற பொருள்களிலேயே ஆளப்படுகிறது. இப்ப திருமண சந்தையில கூட கல்யாணம் பண்றப்ப பொண்ணோட நிறம் கருப்புனா அது ஒரு விஷயம், சிவப்புனா அதுக்கு உள்ள மதிப்பு வேற. இது தீர்மானிக்கிற சக்தியா இருக்கு பெண்ணோட நிறம். அப்ப சாதாரண மனுஷனுடைய அழகுணர்ச்சியை பொறுத்த மட்டும் கருப்பு என்பது அழகற்ற நிறம் அப்படின்னு நிறைய மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்கள் கருதுகிறார்கள். அழகுணர்ச்சியில் இந்த பாகுபாடு புகுந்த முறை ஒரு ஆய்வுக்குரியதாகும். இப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது தொடக்க காலத்துல நானும் கூட சொல்லியிருக்கேன், இப்போ அது பெரிய எரிச்சலை உண்டாக்குற வார்த்தை எனக்கு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காங்க. அது என்ன கருப்பா இருந்தாலும் அப்படின்னாலே நம்ம அந்த இழிவான நிறத்துல இருந்தாலுமே அழகா இருக்கா அப்படின்னு தானே சொல்ல வர்றோம். அது கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? அது என்ன இருந்தாலும் அப்போ அந்த இடத்துலயே நாம் நம்மையே தாழ்த்தி பார்க்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இப்ப சங்க இலக்கியங்கள்ல இருந்து பார்ப்போம் நம்ம நிறத்தை எப்படி பார்த்திருக்கோம் அப்படின்றத. இப்ப நம்ம தமிழ் சமூகம் ஒரு நீண்ட இலக்கிய மரபினை உடையது. மனித தோலோட நிறத்தை வச்சு சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த இடத்துலையும் அழகுணர்ச்சியா அதை சொல்லவே இல்லை. அந்த நிறம், குறிப்பா கருப்பும் சிவப்பும் கோபத்தோடைய ஒரு வெறுப்புடைய நிறங்களா தான் நமக்கு சங்க இலக்கியத்துல இருந்து நம்மளுடைய குறிப்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்ப தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்கன்னா, கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளை நிறத்துரு உணர்த்தற்கும் உரிய என்ப, கருப்பு சிவப்பு என்பன சினத்தை உணர்த்தும் சொற்களாகும் அப்படின்னு தொல்காப்பிய இலக்கணம் சொல்லு. இதை பின்பற்றி தான் அதுக்கடுத்து எல்லாமே சொல்றாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? கருத்தின்னா செய்ய அக்கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல். அதுல கருத்து அப்படிங்கிறது சினந்து கோபம்பட்டு அப்படின்ற பொருள்ல தான் வருது. ஔவையார் என்ன சொல்றாங்க? செருநரை நோக்கிய கந்தன் சிறுவனை நோக்கியும் சிவப்பு ஆனாவே. இங்க சிவப்புன்றது வெகுளி அப்படின்ற பொருள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சங்க இலக்கியங்கள் அப்படி பார்த்தோம்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை எதா இருந்தாலும் உடல் அமைப்பை பத்தி, உடலின் வடிவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பெருத்த முளை அப்படின்னு இருக்காங்க. பெருத்த முளைனா வளமை அல்லது தாய்மையின் குறியீடா தான் அதை சொல்லியிருக்காங்க.
வீரனின் பெருத்த தோல் திரண்ட தோல் அப்படின்னு சொல்றப்ப அதை வந்து வலிமையின் சின்னமாகவும் பாதுகாப்புடைய சின்னமாகவும் தான் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. தவிர எந்த இடத்துலையும் உடலின் வடிவத்தை சொல்லி உயர்வு தாழ்வா அவங்க சொல்லலை. நிறம் வச்சு பேசுனாங்க. எப்ப பேசுனாங்கன்னா பக்தி இலக்கியம் வரும்போது கொஞ்சம் நிறம் பத்தி பேசியிருக்கிறாங்க. இப்ப கண்ணனுடைய நிறம் மாயோன் மலை போன்ற நீல நிறத்தில் இருந்தான் அப்படின்னு கண்ணனை சொல்றாங்க. பலராமனை வந்து அருவி போல வெள்ளை நிறத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் எழுதும்போது சிவனன் குறிப்பிடும்போது நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் அப்படின்னு 5 நிறங்கள் உடையவன், அந்த ஒட்டுமொத்தம் வந்து சிவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது என்னன்னு உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா கருமை, செம்மை, பொன்மை, புகை நிறம், வெண்மை அப்படின்ற 5 நிறங்களை தான் அவங்க உரையாசிரியர்கள் சொல்றாங்க. இப்ப தேவாரம் எப்படி சொல்லுதுன்னா பவள வண்ணத்தினன் சிவன் அப்படிங்கிறாங்க. மரகத கொடி அப்படிங்கிறாங்க மீனாட்சிய. பச்சை நிறம். பக்தி இலங்கள்ல தான் இந்த நிறங்கள் சொல்லப்படுதே தவிர அதுலயும் உயர்வு தாழ்வாக எதையும் சொல்லலை அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் காட்டும் குறிப்பு. எப்ப இருந்து இந்த மாற்றம் நமக்கு வந்துச்சு? உளவியல் ரீதியா தமிழர்கள் அடுத்த நம்மளை தாழ்மையா கீழே நினைக்கிறது இருக்கட்டும், நாம எப்ப அப்படி நினைக்க ஆரம்பிச்சோம்னா கிபி 13ஆம் நூற்றாண்டுல, கிபி 1310 1323 இந்த நூற்றாண்டுல முஸ்லிம்களின் படையெடுப்பு தமிழ்நாட்டுல நடக்குது. இஸ்லாமியர்கள் வந்து படையெடுப்பு வந்து தமிழ்நாட்டுல அங்கங்க வந்து நடக்குது, கைப்பற்றுறாங்க, விடுறாங்க, சில இடங்கள் பிடிக்க முடியல, அப்படி போகுது. 1383 விஜயநகர பேரரசு வரும்போது அவங்க முழுமையா தமிழ்நாட்டை பிடிக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி தான். வைதிக நெறியை உயர்ந்த லட்சியமா அவங்க வச்சிருந்த அரச மரபு. அவங்க ஆட்சி அதிகாரம் மாறின உடனே தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்பாட்டு நெருக்கடி வருது. அதாவது முதல் முறையா தமிழ்நாட்டுல தமிழர்களே ஆள்பவர்கள் தமிழ் மொழி பேசாதவர்களா ஆட்சியில அமர்றாங்க. விஜயநகர பேரரசு வந்த பிறகு அவர்கள் வந்த பிறகு தொடர் சங்கிலியாக பிராமணர்களை தொடங்கி சக்கிலியர்கள் ஈராக குடியேற்றம் அமைகிறது. பிராமணருக்கு அடுத்த மேல் சாதியா யாருன்னா புலால் உண்ணாத ரெட்டியார்கள், ராஜுக்கள், அப்புறம் அவங்களுக்கு அடுத்தபடியா நாயுடு, வெலவா, கம்மவார், கவர, காப்பு, பலிஜா இந்த நாயுடு அமைப்பினர். இவங்களுக்கு அடுத்த நிலையில உள்ள ஆசாரிகள், பெரும்பாலும் புன்சை நிலத்துல விவசாயம் பண்ற நாயக்கர்கள், அது கீழே தாழ்மை நிலைமையில செருப்பு தைக்கும் சக்கிலியர்கள், தோட்டி வேலை செய்யும் சக்கிலியர்கள் என இப்படி பிரிவா குடியேற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஏற்கனவே அந்த ஆந்திர நாட்டுல இருக்கிற ஏற்கனவே சௌராஷ்டிரத்தை விட்டு வெளிவந்த சௌராஷ்டிரர்கள் அங்கே குடியிருந்தாங்க. அவங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வந்து குடியேறாங்க. இந்த காலகட்டத்துல தான் அங்கே தனித்து வளர்ந்திருந்த சைவ மத வைணவ மதங்கள் பின்னே தள்ளப்பட்டு இந்து மதம் அப்படின்ற ஒரு தனியா ஒரு ரெண்டையும் சேர்த்த ஒரு மாதிரி ஒரு அடுத்த முன்னெடுப்பு நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு வரும்போது இப்ப நிறத்தை பத்தி சொல்லிட்டே வந்தேன் இல்லையா? இப்போ கிபி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரம் கையில வச்சிருந்த ஆட்சியாளர்களும் சரி, அவங்க அந்த ஆட்சி செய்த அனைவரும் சரி, அந்த மேல் பொறுப்புல இருந்த அரசர்களாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் எல்லாருமே தமிழர்களின் சராசரி நிறத்திலிருந்து வேறுபட்டு சிவந்த நிறமுடையவர்களா இருந்தாங்க. அவங்களால ஆதரிக்கப்பட்ட வடநாட்டிலிருந்து வந்த இஸ்லாமிய ஞானிகள், அப்புறம் ஐரோப்பிய பாதிரிமார்கள், அப்புறம் பிராமணர்கள், இவங்க எல்லாரும் தமிழர்களை விட சிவந்த நிறமுடையவர்கள். எனவே ஒரு 5 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம், அரசியல் சித்தாந்தம், நடைமுறைகளை உயர்த்தி பிடிக்கிற ஆன்மீக அதிகாரமும் அரசியல் அதிகாரமும் உள்ள அனைவருமே சிவந்த நிறமுடையவர்களின் கையில இருந்தது, சிவந்த நிறமுடையவர்களா இருந்தாங்க. அப்ப என்னாச்சுன்னா அதிகாரத்தின் நிறமாக, உயர்ந்த ஆன்மீகத்தின் நிறமாக, மேட்டிமையின் சின்னமாக, அழகு நிறைந்ததாக இந்த சிவந்த நிறம் காட்டப்படுது. சுருக்கமாக சொன்னா தமிழ் பேசும் பெருவாரியான மக்கள் கூட்டத்தாரின் மரபு வழி அழகுணர்ச்சி மனித தோலின் நிறத்தை பொறுத்த மட்டில் திசை மாற்றம் பெறுகிறது. எப்படி பெறுதுன்னா கருப்பு நிறமுடைய மக்கள் எல்லாமே அழகற்றவர்களாகவும் ஆளப்படுபவர்களாகவும் பிறகு அதிகாரத்தை செய்கிற அளவுக்கு தகுதியற்றவர்களாகவும் இழிவின் சின்னமாகவும் கருதப்பட்டனர். இன்றளவும் இதுவே தொடர்கதையாத்தான் வருது. எனவேதான்
தலைகள்ல இருந்து நான் கொஞ்சம் பெரிய ஆள்பா, நான் கொஞ்சம் மேட்டுமையான ஆளு, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட விட்டு மாறுபட்டேன்னு நினைக்கிறவங்க தலைகள்ல இருந்து தங்களை விலக்கி காட்ட விரும்புவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சிவந்த நிறத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது தனி வாழ்வின் பொருளாதார மேன்மையாகட்டும், அதிகாரத்தின் மீது வேட்கை உடையவர்களாகட்டும், சிவப்பு தோல் மேல வெறியோட விரும்புகிறார்கள். எனவே கருப்பு சிவப்பு என்பது வெறும் அழகுணர்ச்சி சார்ந்த பிரச்சனை என்று, அது மரபு வழி அழகுணர்ச்சியிலிருந்து திசை மாற்றப்பட்டவர்களின் அதிகார வேட்கைக்கும் மரபு வழி சங்கிலியால் பிணைக்கப்பட்ட எளிய மக்களுக்கும் இடையிலே நிலவி வரும் ஒரு முரண்பாடாகும். அப்போ இந்த கருப்பு அப்படின்ற ஒரு நிறம், அது காட்டப்படும் குறியீடு, அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் ஏற்றத்தாழ்வுகள், சமூக பார்வையில மனிதன் தனக்குத்தானே கட்டமைத்திருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை இந்த கட்டுரையை வாசிக்கும் போது முழுமையா உணர முடியுது. இனிமேலும் இந்த நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுகிற, அதற்கு நம் நிறத்தை குறைத்து மதிப்பிடுகிற இந்த செயலை நம்ம கைவிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறான் அப்படின்ற சொல்லாடலே இனிமேல் பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. அழகா இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றதை விட்டுவிட்டு நம்ம கருப்பா இருந்தாலும் அப்படின்றதெல்லாம் இனிமேல் பயன்படுத்த வேண்டாம். இதுதான் இத்தனை ஆண்டு காலமா அதிகாரம், ஆன்மீகம் இவற்றின் உச்சத்தில் இருந்தவர்கள்லாம் இந்த நிறத்துல இருந்ததுனாலேயே நாம அதை பெரிய உயர்ந்த மேட்டுமைத்தனமான அதிகாரத்தின் உச்சமான ஆன்மீகத்தின் உச்சமான நிறமான கருதுனதுனால நம்முடைய மரபு வழி மரபான நம்முடைய நிறத்தை நம்ம தாழ்த்தி நினைச்சுக்கிட்டோம். இதுல இருந்து விடுபடுவோம் என்று சொல்லிட்டு இன்று கருப்பு என்ற கட்டுரையை பற்றி வாசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.